வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹொரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். குரு பெயர்ச்சி 2026-27 1st of June 2026 குரு பெயர்ச்சி நைட்டில் வருது. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமான குரு பெயர்ச்சி. ஏன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாவார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஒரு பொதுவான பலனா ஒவ்வொரு ராசிக்கும் நான் கிளீனாக டீட்டெயிலாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். இது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட யோக கிரகமாக இருக்குது, எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த குரு எப்படி இருக்காரோ அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறை தரப்போகிறார். அந்த தனிப்பட்ட பலனை நீங்கள் பார்க்கறதுக்கு www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் எங்களோட சர்வீஸை ஃபுல்லாக பாருங்கள். பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு பெரிய சர்வீஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும் தான் எங்களோட டீமுடைய நம்பர்ஸ். மகரம் ராசி. மகரம் சனியுடைய ராசி. ஆனால் குரு பெயர்ச்சி, குரு உச்சத்துக்கு வர்றார். மகரத்தை தான் நேராக பார்க்க வரோம். மகர ராசியை பார்க்கறதுக்கு குரு அந்த மாதிரி வர்றார். இந்த டிஸ்பிளே நீங்கள் அந்த குருவுடைய பார்வை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். மகரத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பார்வை. மகரம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அங்கேயும் குரு பார்வை. மகரத்து மேலேயே குரு பார்வை, நேர் பார்வை. உங்கள் எதிர்க்க ஒரு நல்ல மனுஷன் வரான், அப்படியே வரத்தை வாரி வாரி கொடுக்குறவன். எதிர்க்க வந்தவொடனே உங்களை பார்த்தவொடனே என்ன வேணும் உனக்கு, நான் கொடுத்துட்றேன், நீ என்ன வேணால் கீழே தரேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல குரு வர்றார். அந்த மகரத்துக்கு 3ஆம் இடம், தேர்ட் ஹவுஸ், அங்கேயும் குரு பார்வை இருக்குது. இப்போ நான் ஸ்டேட்டஸை சொல்லிடுறேன். மகரத்துக்கு குரு ஃபேவரபிள் லார்டா இல்லை அன்ஃபேவரபிள் லார்டா, லார்ட் ஆஃப் 3 அண்ட் லார்ட் ஆஃப் 12. 12க்கு உண்டான விரயஸ்தானத்துக்கும் 3 கூடிய அந்த ஃபேவரபிள் ஹவுஸ், அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம், தைரிய ஸ்தானம் சொல்லுவோம், அந்த இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு போய் உச்சம் அடைகிறார். இது ப்ளஸ்ஸா மைனஸா இன் ஜென்ரல் அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு குரு எங்கே போனால் என்னன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொதுவாக குரு தான் முக்கியமான ஒரு கிரகம். நன்மைகள் நடக்க, சுப காரியங்கள் நடக்க, சுப பலனை தூண்டிவிட குரு இல்லாமல் காரியம் நகராது. அவர் தான் அந்த ஃபைனலாக அந்த அந்த விளக்கேற்றுற மாதிரி, அந்த லைட்டை போடுற மாதிரி, ஒரு ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த கோபுரம் கலசம் வச்சு தானே கும்பாபிஷேகம், அந்த கோபுரம் கலசம் வைக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே ஃபைனலாக ஒரு கிரீடம், ஒரு தலைமை, ஒரு கையெழுத்து, ஒரு பதவி, ஒரு அதிகாரம் எல்லாம் குரு கொடுக்கணும். அந்த குரு கொடுத்தா தான் அதுக்கு வரும், பவர் வரும். அப்போது இந்த குருவுடைய இந்த பார்வை மகரத்தில் விழும்பொழுது உங்களை சார்ஜ் பண்ணும். எப்படி சார்ஜ் பண்ண போகுது உங்களுக்கு குரு? அப்போ குரு மகரத்தை நல்லா பூஸ்ட் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். பாசிட்டிவாக ஓடு, தேடு, உன் அதிகாரத்தை தேடு, உன் வாழ்க்கையை தேடு, உன் வேலையை தேடு, உன் பதவியை தேடு, உன் படிப்பு, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய திருமணம், உனக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு நீ சும்மா இருந்தால் நடக்காது. தேடி அதை தேடி ஓடிப்போ அப்படிங்கிறது தான் அந்த குருவுடைய அந்த பார்வை. ஸோ குரு பார்வை இப்போ நன்மையா தீமையா? நன்மை. உங்களுக்கு உங்கள் தேவையை நான் கொடுத்துட்றேன், அந்த தேவைக்காக நீ தேடி அலையணும்னு சொல்கிறோம். அப்படி தான் இந்த மகரத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ மகரம், நீங்கள் எதையோ சேஸ் பண்ண போகிறீங்க, எதையோ போய் பிடிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க. அதுக்கு இந்த குரு பார்வை உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். பார்வையால் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? இந்த குரு மகரத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்க. 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர் மூலிமா கிடைக்கிற சக்ஸஸ், லைஃப் பார்ட்னர் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்கம், சப்போர்ட், ஒரு பெரிய லெவலில் ஒரு குட் அட்வைஸ், உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ஒரு அட்வைஸ், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுற விஷயம், திருமண யோகம். காதல் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, அது திருமண யோகமாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃபேமிலியில் சொன்னால் அக்செப்ட் பண்ணுற விஷயம், திடீர் திருமணம், கலப்பு திருமணம், காதல் திருமணம், இதெல்லாம் அந்த குரு கொடுப்பார் மகரத்துக்கு. ஏன்னா அங்கே செகண்ட் ஹவுஸ் ஆல்ரெடி ராகு இருக்குது. ஸோ குரு பார்வை மகரத்தில் விழுந்திருக்கு. இப்போ ஜூன் 1 உங்களுக்கு 2026 இந்த குருவுடைய பார்வை இந்த அட்வான்டேஜ்லாம் கொண்டு வருது. 11ஆம் இடத்துல குரு பார்வை, 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டம், அதுவும் எல்டர்ஸ் மூலிமா வரக்கூடிய ப்ளஸ் அட்வான்டேஜ், சப்போர்ட், ஆதரவு. அந்த 11ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்கக்கூடிய பண வரவு, லாபம். இப்போ நிறைய உழைக்கிறீங்க, நிறைய உழைப்புக்கே மகரம் தான் மெயின் ராசி. கடுமையான உழைப்பாளிகள், சலிக்காத உழைப்பாங்க, எந்த வயசுலையும் உழைப்பாங்க. இந்த மகரம் உழைப்பு, கடுமையான உழைக்கிறேன், தயங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன். குரு பார்வை லாபத்தை கொடுக்குது, ஆதாயத்தை கொடுக்குது, நன்மையை கொண்டு வருது.
அப்போ அந்த பார்வை என்ன செய்யுதுன்னா அந்த லாபத்தை அதிகரிக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் கெயின், ஃபினான்ஷியல் க்ரோத். அப்போ லாபத்தை அதிகரிக்குது, சக்ஸஸ் கொடுக்குது, பெயர் கொடுக்குது, புகழ் கொடுக்குது. இதெல்லாம் மகரத்துக்கு அந்த குரு பார்வை பண்ண போகுது. குரு பார்வை 3rd ஹவுஸில் விழுது, மகரத்துக்கு 3rd ஹவுஸில். இந்த 3rd ஹவுஸ்னா என்ன? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆல்ரெடி இங்கே எல்டர்ஸ், இங்கே யங்கர்ஸ். ஸோ யங்கர் பிரதர், எல்டர் பிரதர், யங்கர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், எல்லார் மூலியமாக கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? சப்போர்ட் என்ன? ஃபேமிலி சப்போர்ட் என்ன? சொசைட்டியுடைய சப்போர்ட் என்ன? நெய்பர்ஸோட ஆதரவு என்ன? நெட்வொர்க், உங்ககிட்ட ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் கான்டாக்டில் 100 நம்பர் இருக்குது, 100மே நமக்கு ஃபோன் பண்ணால் நமக்கு நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டால், நம்ம ஒரு சர்வீஸ் கேட்டால் பண்ணுறாங்க, 100மே நமக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாங்க. அதான் உங்கள் நேரம். ஒரு சில நேரம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம என்ன கேட்டாலும் சில சமயத்தில் நடக்காது. ஒரு சில சமயம் நம்ம எவ்வளோ சாதாரண மனிதனாக இருந்தாலுமே நம்ம கேட்டால் கிடைக்கும். அதுதான் டைம். அதுதான் குரு கொடுக்குற மெசேஜ். ஸோ மகரம் இப்போ இந்த குருவுடைய பார்வை, கேட்கும் இடத்தில் உதவி, எதிர்பார்த்த உதவி, எதிர்பார்த்த முன்னேற்றம், நல்ல பாதை, ஒரு நல்ல புத்துணர்ச்சி, நல்ல புத்துணர்வு, மைண்டே ஒரு ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, நம்ம ஏன் அப்படி டல்லாக இருக்கணும், போதும் இனிமேல் நம்ம பொங்கி எழுவுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் இந்த குருவுடைய பார்வை நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனாலும் கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1st of June 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை. ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தால் இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லாக உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி, அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபரில் கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது. அதை நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா? உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது? கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனாக இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியாக பொருளாதார பிரச்சனைகள், ரெசஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. குரு வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஏற்றத்தாழ், ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்ஸிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியுடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்கு, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் அந்த கேது இருக்கு, அதுவும் சிம்மம்ல இருக்கு, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போ நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது.
ஸோ நான் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு வந்து என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணி இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவோடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்போ கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயம்புறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்கள் ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவரா வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்காந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்ட் கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட உறவோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க. நான் ரிப்ளை கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.